இந்த வீடியோவில் என்கிரிப்ஷன்னா என்ன, என்கோடிங்னா என்ன, ஹேஷிங்னா என்ன, சால்ட்டிங்னா என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போது என்கிரிப்ஷன்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மெசேஜை வந்து இன்னொருத்தங்களுக்கு அனுப்பும் போது அதை என்கிரிப்ஷன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். அந்த ஹலோன்ற வேர்டு வந்து நான் நார்மலாக அனுப்புனேன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஹலோ அப்படின்ட்டு டேரெக்டாக போகும். அவனோட ஃபோனில் வந்து ஹலோ அப்படின்ட்டு டேரெக்டாகவே தெரியும். ஸோ இதுவே வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்ப போகிறேன் அந்த மெசேஜை அப்படின்னா, அந்த மெசேஜை வந்து நான் என்ன பண்ணுவேன், அலோன்ற வேர்டை வந்துட்டு நான் என்கிரிப்ட் பண்ணும்போது ஹெச் வந்து ஏவாக மாறும், இ வந்து ஓவாக மாறும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து வேறு வேறு மேலே மாதிரி போட்டு ஒரு லாக் மாதிரி போட்டு பூட்டிடுறேன். அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஒரு லாக் மாதிரி போட்டு மூடிட்டு அதோட சாவியை நான் வச்சுக்கிறேன், ஒரு சாவியை நான் வச்சுக்கிறேன். இன்னொன்று இதை வந்துட்டு இப்போ நான் அனுப்பும் போது என்ன ஆகும்னா, அந்த வார்த்தை வந்து அப்படியே ஒரு லாக் மாதிரி போட்டு பூட்டிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி பூட்டிட்டு அந்த பாக்ஸில் அவனுக்கு போகும். அங்கே போயிட்டு அவன்கிட்ட வந்து இன்னொரு சாவி இருக்கும். அந்த சாவியை வச்சு அவன் ஓப்பன் பண்ணி அந்த என்கிரிப்ஷனை வந்து அவன் டீக்ரிப்ஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த அலோன்ற மெசேஜ் அவனுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக ஒரு என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிளெயின் டெக்ஸ்ட்னா ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணுறது வந்து அப்படியே ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டாக அவங்களுக்கு போகும். அதுவே என்கிரிப்ஷன்னா ப்ரொடெக்டடாக வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷனை வந்து பண்ணுறது தான் என்கிரிப்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் எப்படி சொன்னேன், ஹெலோன்ற வார்த்தை வந்துட்டு வேறு மாதிரி கன்வெர்ட்டாக மாறிடும். அதுக்கு வந்து ஒரு சாவி வந்து நம்ம போட்டு பூட்டிடுவோம், அதுதான் வந்து என்கிரிப்ஷனு. அதை வந்து ஒரு அது வந்து ஒயர் கம்யூனிகேஷன் நடக்கும்போதோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ அது வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அலோன்னு நான் வெறுமனே டைப் பண்ணிடுறேன். நான் நடுவில் வந்துட்டு ஒரு மேன் இந்த மிடில் அட்டாக் பண்ணும்போது அந்த அலோ வந்து டைரெக்டாக போகும்போது அதில் ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் அனுப்புகிறீங்க, ஒரு கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறீங்கன்னா நடுவில் அந்த ட்ரான்ஸ்ஃபர் நான் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன்னா எனக்கு வந்து அந்த கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனு, உங்களோட நேமு, நீங்கள் என்ன அனுப்புனீங்க மெசேஜை என்னால் படிக்க முடியும். அதுவே நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா வேறு என்னமோ ரேண்டமாக கேரக்டர்ஸ் இருக்கும், என்னால் ஓப்பனே பண்ண முடியாது. ஸோ அந்த பர்சனுக்கு அந்த மெசேஜ் போய் ரீச் ஆகும்போது அவன்கிட்ட வந்து அதை ஓப்பன் பண்ணுற சாவி இருக்கும், அதுதான் வந்து டிக்ரிப்ஷனு. ஸோ அதை அவன் ஓப்பன் பண்ணிட்டானா அவனுக்கு வந்து அவன் அனுப்பின மெசேஜ் அவனுக்கு டைரெக்டாக போயிடும். ஸோ இதுதான் வந்து என்கிரிப்ஷன். ஸோ இந்த என்கிரிப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. சிமெட்ரிக் என்கிரிப்ஷன், ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து சிமெட்ரிக்னா என்ன, ஏசிமெட்ரிக்னா என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன். சிமெட்ரிக்னா போத் சென்டர் அண்ட் ரிசீவர் வில் ஹாவ் த சேம் கீ டு என்கிரிப்ட் த டேட்டா. ஸோ இப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறேன். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் இப்போ ஒரு வார்த்தை அலோன்ற வார்த்தையை நான் ஒரு ஸ்பெஷல் கோடு 1 2 3ன்னு போட்டு அனுப்புகிறேன். அதே 1 2 3 அந்த சைடில் இருக்கிறவன் வந்து 1 2 3 யூஸ் பண்ணால் தான் அந்த அலோன்ற வேர்டை அவனால் வந்து டிக்ரிப்ட் பண்ண முடியும். ஸோ 2 பேருமே சேம் கோடை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து சிமெட்ரிக் என்கிரிப்ஷன். இதுவே வந்து ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன்னா ஒரு பூட்டு 2 சாவி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் லாக் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து அலோன்ற வார்த்தையை நான் ஒரு பப்ளிக் கீன் மாதிரி ஒரு போட்டு அதை வந்து லாக் பண்ணி நான் வச்சுக்கிறேன் அந்த சாவியை. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு ப்ரைவேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த மெசேஜ் அவங்ககிட்ட போய் போகும்போது என்கிட்ட இருக்க பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி நான் லாக் பண்ணேன், ஆனால் அவங்ககிட்ட இருக்க ப்ரைவேட் கீயை யூஸ் பண்ணி அவன் அன்லாக் பண்ணி அந்த அலோன்ற மெசேஜை எடுத்துப்பான். ஸோ இதுதான் வந்து சிமெட்ரிக்குக்கும் ஏசிமெட்ரிக்குக்கும் உள்ள வித்தியாசம். சிமெட்ரிக்னா 2 பேருமே ஒரே கீயை யூஸ் பண்ணுவாங்க. ஏசிமெட்ரிக்னா 2 பேரும் வேறு கீ யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பப்ளிக் கீயும் இருக்கும், ஒரு ப்ரைவேட் கீயும் இருக்கும். இப்போ வாட் இஸ் என்கோடிங் அப்படின்றத பார்க்கலாம். என்கோடிங்னா என்னன்னா, ஒரு ஜஸ்ட் வந்து என்கிரிப்ஷன் மாதிரி இல்லாமல் மேலே ஒரு அடிஷ்னல் லேயரை வந்துட்டு உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஆட் பண்ணுறது தான் என்கோடிங். என்கோடிங் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ வந்து ASCII என்கோடிங், UTF-8 என்கோடிங், பேஸ் 64 என்கோடிங், URL என்கோடிங், ஹெக்ஸாடெசிமல் என்கோடிங், பைனரி என்கோடிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் என்கோடிங்கில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 6 டைப் சொன்னல, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் என்கோடிங் இருக்குது. இந்த என்கோடிங்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களோட நார்மலாக போகிற பிளெயின் டெக்ஸ்ட்டை இந்த லாக் மாதிரி போட்டி பூட்டாமல் அந்த ஃபார்மெட்டை வந்து வேறு ஒரு ஃபார்மெட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் என்கோடிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹலோன்ற வார்த்தையை வந்துட்டு நான் என்கோடிங் பண்ணுறேன் அப்படின்னா H வந்து 72ஆக மாறிடும், E வந்து 101, L வந்து 108, L வந்து 108, O வந்து 11. ஸோ ஹலோன்ற வார்த்தை
வார்த்தை வந்து எப்படி போகும்னா 72 101 108 108 111 இப்படின்ட்டு தான் போகும். ஸோ அலோ வந்து இப்படி தான் வந்து ரெப்ரசன்ட் ஆகும் என்கோடிங் பண்ணிங்கன்னா. இதுவே இப்போ நம்ம பண்ணது வந்து ஆஸ்கி என்கோடிங். அதுவே பேஸ் 64 என்கோடிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பைனரி வந்து டிஜிட்டாவே வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து என்கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே சேம் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் டீகோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் வேல்யூ அப்படியே வந்து கிடச்சிரும். இப்போ ஹேஷிங் நான் என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ப்ரொடெக்டடாக யூஸ் பண்ணாலும் கடைசியாக வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஹேஷிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெப்சைட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பாஸ்வேர்டுன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ்வேர்டுன்னு என்னோட பாஸ்வேர்டே வந்து பாஸ்வேர்டுன்னு வச்சதுனால க்ளவுடில் வந்துட்டு எந்த கம்பெனிக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணாலும் அவங்க பாஸ்வேர்டுன்னு தான் சேவ் பண்ணி வைப்பாங்க. ஆனால் ஒருவேளை என்னோட பாஸ்வேர்டை வந்து யாராச்சும் ஹேக் பண்ணுறதா இருந்ததுன்னா அவங்களுக்கு அதை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம்னா கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பாஸ்வேர்டை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க டிபியில். அப்படி டிபியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த பாஸ்வேர்டை பிளெயின் டெக்ஸ்ட்டாக வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் என்கிரிப்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை என்கோடிங் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஆஷ் போட்டு பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை சால்ட்டிங் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்டை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக போடும்போது இந்த மாதிரி வந்து ஹேஷ் பண்ணி வைப்பாங்க. ஹேஷ்ன்றது வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி என்னோட பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டுன்னு நான் வச்சுருக்கேன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து ஹேஷ் பண்ணும்போது எப்படி ஆகும்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த வேல்யூ மாதிரி மாறிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் ஃபிங்கர் பிரிண்ட்டு அப்படின்ட்டு சொல்லலாம். இது வந்து செட் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணி கொடுத்துரும். ஒரு சின்ன பாஸ்வேர்டாக இருந்தாலும் அந்த ஹேஷ் பண்ணும்போது அது இவ்வளோ பெரிய கேரக்டராக வந்துடும். இதை வந்து உங்களால் ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. இது ரொம்ப கஷ்டம். இது ஒன் டைம் ப்ராசஸ் தான். இதை ரிவர்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த ஹேஷில் வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன வேல்யூவை சேஞ்ச் பண்ணால் கூட அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட இது வந்து ரொம்ப ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறது தான் இந்த ஹேஷிங். இந்த ஹேஷிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. இதை நீங்கள் சேஞ்சும் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். இந்த பாஸ்வேர்டுன்னு செட் பண்ணியிருக்க 8 கேரக்டருக்கு உண்டான ஹேஷோட வேல்யூ தான் இது. இதனால் இப்போ நீங்கள் இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் இதை சேஞ்சே பண்ண முடியாது. இந்த பாஸ்வேர்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இதை மாற்றவே முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சால்ட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சால்ட்டிங் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போது நான் பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணியே உள்ளே வச்சிடுறேன். ஆனால் அந்த ஹேஷ் பண்ணுற பாஸ்வேர்டுக்கு மேலே இன்னும் ப்ரொடெக்டடாக வேணும், எனக்கு இன்னும் என் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக உள்ளே இருக்கணும், யாராலையும் எடுக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது தான் இந்த சால்ட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சால்ட்டிங்னா என்ன, ஏன் இதுக்கு அப்படி வச்சுருக்காங்கன்னா எல்லாம் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம ஒரு சால்ட்டை தூவுறோம்ல, அதை வந்து கான்செப்டாக வச்சுருக்கிறாங்க. என்னென்னா இப்போ வந்து என்னோடய பாஸ்வேர்டு வந்து ஹேஷ் நான் பண்ணிட்டேன், ஹேஷ் பண்ணி நான் உள்ளே வச்சுருக்கேன். இப்போ அந்த ஹேஷுக்கு மேலே நான் சால்ட்டிங் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு எப்படின்னா, இப்போ பாஸ்வேர்டுன்றது வந்து ஹேஷ் பண்ணி நான் வச்சுருக்கிறேன், அதோட பேர் வந்து பாஸ்வேர்டு அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இப்போ என்னோடய ஹேஷே வந்து பாஸ்வேர்டுன்னு தான் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே வந்து நான் சால்ட்டிங் யூஸ் பண்ணுறேன். சால்ட்டிங் வந்து சால்ட் 123 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகும்னா சால்ட் ப்ளஸ் பாஸ்வேர்டு, சால்ட் 123 தான் நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்டிங்கு ப்ளஸ் நம்மளோட பாஸ்வேர்டு. இது ரெண்டுமே அட்டாச் ஆனோன்னா நம்ம பாஸ்வேர்டுக்கு முன்னாடி இன்னொரு கேரக்டர் வந்து ஆட் ஆகிடும். அதுதான் வந்து சால்ட்டிங். ஸோ நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணும்போது உங்களோட ஒரிஜினல் பாஸ்வேர்டே கிடையாது, ஏன்னா சால்ட் வந்து மேலே ஆட் ஆகிருக்கு. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணாலும் எடுக்க முடியாது, அதுக்கு மேலே ஹேஷ் இருக்குது, என்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டம் பாஸ்வேர்டு வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு. ஸோ இன்டர்நெட் வேர்ல்டில் நம்மளோட பாஸ்வேர்ட்ஸு டேட்டா பேஸ்லாம் எப்படி சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருக்குறாங்கன்றதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்கிரிப்ஷன்னா என்ன, என்கோடிங்னா என்ன, ஏசிமெட்ரிக்னா என்ன, சிமெட்ரிக்னா என்ன, ஹேஷிங்னா என்ன, சால்ட்டிங்னா என்னன்றது வந்து கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன்.